நல்ல உருண்டை அரிசி. மேலே மொட்டை கருப்பன் அரிசி வந்து மாவுக்கு ஒரு நல்லது. சீக்கிரம் தண்ணி விட்டு நல்ல வடிவ அலசி கழுவி ஊற்ற வேணும். ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவினாலே காணும். இப்போ நல்ல வடிவ அரிசி ஊறி வந்துட்டுது. நான் தண்ணி கொஞ்சம் கூட நின்றது, அதை வடித்து எடுத்துட்டேன். நல்ல வடிவாக ஊறி வந்துட்டு கல் மண் நீக்கி பிடிச்சமையால் எனக்கு இது கல் கிளிய தேவையில்லை. இதை நாங்கள் இந்த நீத்துப்பட்டியில் வேற வைப்போம். என்ன தண்ணி இல்லாமல் நீத்துப்பட்டியில் வேற வச்சா தான் எனக்கு இது இடிச்செடுக்க சுகமாக இருக்கும். தண்ணி வடிஞ்சிட்டு நான் இதே ஒரு பாத்திரத்தில் போடுவேன். இப்படி நான் இவ்வளவு அரிசியையும் இந்த நீத்துப்பட்டியில் வேற வச்சுத்தான் எடுக்க போகிறேன். எடுத்து இடிப்பேன். கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சு நீத்துப்பட்டியில் வேற வச்சு எடுத்துருக்கிறேன். நான் இந்த உரல்ல போட்டு இடிப்பேன். தண்ணியே இல்லை, நீத்துப்பட்டியில் வேற வச்சு எடுத்தால் தண்ணியும் வேறா. வேறுங்க ஒரு சொட்டு தண்ணியும் வடிக்கிறேன். இந்த கையால் வடிக்கவே சர்மியும் வாரண்டவா இன்னும் வெறையில பைய இடிப்பம். அம்மா வருவா ஹெல்ப்புக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. இடிபட்டுடுது. நல்ல பிங்க் கலராக வந்துருக்குண்டேம்மா. கொஞ்சம் தீட்டின அரிசி தானே, ஒரு தரத்துலேயே நிறைய போட்டு இடிச்சிட்டேன் அரிசி. இங்கே பாருங்க, கொல்லிக்கரம் இது குத்தினால் அவளாந்தான் விறுவிறுக்கும் ஒரு கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்க, எல்லாம் நான் இடித்து அரிச்சு வச்சிருக்கிறேன். சட்டி சுட்டுடுது. நான் இந்த பேசினாலான் ஒரு சட்டி மா போட்டு முதல் சூடாக்குவேன். இது வந்து பக்கத்து காணி பனக்காணி தானே, அதில் ஒரு பனைமரம் ஒன்று பட்டு இருந்தது. அது நேற்று தரிச்சு அந்த பனையின் பட்டையார். அப்போ கேட்டு வந்து எடுக்க சொல்லி பிறகு வேணும்டா. அப்போ நான் அதை நேற்று உரை பேக் கொண்டு போய் நான் கிள்ளி கொண்டு இதில் போட்டிருக்கிறேன்னு அதை பெறைய விட வேணும். வெயிலில் காஞ்சா முசம் நெறியும். அதால் நான் முத்தத்தில் போட்டிருக்கிறேன், ஒரு கரியாக போட்டிருக்கேன், நடுவில் போடாமல். இது வந்து கிட்டின அரிசி தானே. இடியப்பம் புட்டுக்கு நாங்கள் கோதுமை மாவட்டும் கலக்க தேவையில்லை. இது வந்து நாங்கள் தனி மாவிலேயே சுடு தண்ணி விட்டு குழைச்சி புட்டு இடியப்பமாக வச்சு சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு காணொலியில் செய்த அரிசி மாவு வந்து அது சேர நெல் உடைச்சபடியே அப்படியே தீட்டாத அரிசிக்கத்தான் நான் நச்சு இடித்து வறுத்த. அதுக்கு வந்து நாங்கள் கோதுமை மா சேர்த்து தான் அவிக்க வேணும். அப்போ தான் சொப்டாக வரும் புட்டு இடியப்பம். இது வெள்ளமாக கலக்க தேவையில்லை. இந்த அரிசி மாவில் புட்டை வச்சு சாப்பிட்டால் என்ன சொல்லும், இடியப்பம் புட்டை வச்சு சாப்பிட்டால் சட்டப்படி தான் இருக்கு. இப்போ சர்மி வந்துட்டுது. என்ன நான் வந்து மாவு சர்மி வந்துட்டுது. நான் இப்போ அரிக்க போகிறேன். வறுத்த மாவை நான் அரிச்சு கொண்டிருப்பேன். சர்மி வறுத்து கொட்டி கொண்டே இருக்கட்டும். நீங்கள் என்னதுக்கு இப்போ மா அரிக்க போகிறீங்க? வறுத்து சாப்பிட சாப்பாடு செய்ய போகிறேன். இப்போ நான் இந்த போனியால் இது காக்கத்து போனியான்னு தான் இங்கே சொல்கிறது. சொல்ல பிள்ளைகள் சிரிக்கிறவன் என்ன காக்கத்து போனியான்னு சொல்லுதாண்டு. ஆனால் உண்மை இதுதானே, நான் வைக்கப்படணும். இதால் நான் சண்டு போனிமா அடுப்பேன். நிறைய எடுக்க அப்புறம் சர்மிளா பேசும். சர்மிளா தான் வறுக்க என்ன மா கிள்ளி பிள்ளையாடு பிரச்சனை இல்லை. நான் வளர்க்குறேன், நீங்கள் குட்டியாவீங்க ரெடியாக உங்கள் வேலைக்கு நான் வறுத்த முடிய புட்டு சாப்பிட்டு போயினேன். என்ன செய்கிற சாப்பாடு நான் சாப்பிடணும். இப்போ இந்த 2 பொடி மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுவேன்.
இனி சுடுதண்ணி கொஞ்சம் விட்டு விட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடவேன் விட்டு குழச்சி எடுப்போம். சுடுதண்ணி விட்டோன்னு வாசத்தை பார்த்தீங்க மணக்கையிலே சர்மில்லா வாசம் அடிக்கிறேன் உங்களுக்கு வாசம் எல்லாம் தனி மாவண்டா சொல்ல வேணும் கதையெல்லாம் ஒரு மாதிரி போகுது என்ன தடிமணி எல்லாம் நறுக்கா கதை நடக்குது இன்றைக்கு என்ன பிரச்சனை வீட்டில் வீட்டு பிரச்சனை வந்து ஐயோ கடவுளே. இதை நாங்கள் இந்த தட்டுப்பட்டியில் போட்டு குழச்சி எடுப்போமே. புட்டும் கொத்தி முடிஞ்சுதேன் கொத்தாண்டு கொத்தின்னு எல்லாம் குறுநல் போட்டா எடுத்தாச்சு. இப்போ நெல் தான் எடுத்தேன் நான் அதை எடுத்து புடைச்சிட்டு மில்லில் கொடுத்து குத்தி தீட்டி எனக்கு அந்த அரிசி பதத்துக்கு தீட்டினேன் நான் உடைச்சு. இப்போ கோதை எடுத்துட்டும் அரிசி மாவாக்கலாம். ஆனால் இது வந்து நான் கொஞ்சம் தீட்டினது தீட்டி போட்டுதான். பிறகு நான் அதை கல் மண் இல்லாமல் நல்ல வடிவாக திரும்பவும் சிலகில் போட்டு தட்டி பிடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க கேரட் தட்டில் ஒரு 5 வச்சுருந்தேன் நாங்கள். இதை வெறும் சட்டியில் போட்டு வறுப்பேன். இது வெண்ணி கொண்டு நான் விடையில கேரட் வந்து பச்சை மணம் போகும் மட்டும் ஒரு நிறைய நேரம் வச்சு வறுக்க தேவையில்லை. சாதா சூடு காட்டி எடுத்தாலே சரி எங்களுக்கு சரி. இதை ரக்குவமே தேங்காய் விடுறேன் நிறைய இல்லை ஒரு கொஞ்சம். இதில் இந்த லீக்ஸ் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன் நாங்கள் கழுவி அதை இதில் போட்டு வதக்குவோம். லீக்ஸும் வதங்கிட்டுது. நான் இந்த கேரட் கொஞ்சம் சூடு காட்டி வச்சுருந்தேன் அதே தட்டத்திலேயே நான் இது எடுக்கிறேன். இப்போ ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருந்தேன் நாங்கள் உப்பு போட்டு அதை நாங்கள் இந்த தேங்காயில் பொரிக்க போடுவோம். இப்போ உருளைக்கிழங்கும் பொரிஞ்சு வந்துட்டுது. இது நான் எண்ணெய் இல்லாமல் படித்து எடுப்பேன். இப்போ நான் அதே எண்ணெய்க்கு பொரித்த முதல் உருளைக்கிழங்கு பொரித்த எண்ணெய்க்கு இந்த கத்தரிக்காய் வெட்டி உப்பில் போட்டு வச்சுருந்தேன் நான் அதையும் இந்த எண்ணெயில் பொரிச்செடுப்பேன். இப்போ கத்தரிக்காயும் பொரிஞ்சு வந்துட்டுது வடிச்செடுப்பேன் எண்ணெய் இல்லாமல். இந்த கறிமிளகாய் குணம் இதுதான் வடிச்சு போகிறா கொஞ்சம் வடித்து ஒரு கொஞ்சத்துக்கு வடிக்கும் பிறகு சரி. இப்போ கறிமிளகாயும் நல்ல வடிவாசி வந்துட்டுது. இதே எண்ணெய் இல்லாமல் நாங்கள் வடிச்செடுப்போம். வெங்காயம் வெட்டி வச்சிருந்த நாங்கள் 100 கிராம் அப்படி அதை இதில் பொரிச்செடுப்போம். வெங்காயம் பொரிஞ்சு வந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறேன். இதுவும் சேர்ந்து பொரியட்டும். வெங்காயம் பொரிஞ்சு வந்து கொண்டிருக்குது பாருங்க நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டுது. இந்த நேரத்தில் நான் இந்த கருவேப்பமில்லை செத்தல் மிளகாயெல்லாம் வெட்டி வச்சுருந்தேன் நான் அதையும் இதோட போடும். எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுப்போம். இதை பொரிச்ச இப்போ நான் இன்னொரு சட்டி இரும்பு சட்டி வச்சிருக்கிறேன். இதில் கொஞ்சம் தேங்காய் விடுவேன். இதில் 6 முட்டை அடித்து வச்சுருந்தேன் நாங்கள். இதை இந்த எண்ணெயில் விடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். இது வந்து சீரகத்தூள் சின்ன சீரகம். இது அந்த முட்டையில் வெடுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போடுறோம். இது வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் கேரமாக இருக்கிறதுக்காக மிளகுத்தூள் நிறைய இல்லை ஒரு கொஞ்சம். அடுப்பு எரிஞ்சாலும் நல்லா எரிஞ்சாலும் இல்லை. இப்போ நான் புட்டுக்கு தேங்காய் விடுறேன். சரி இது முட்டையும் பொரிச்சாச்சு. இதை இறக்கி வைப்பேன் நாங்கள் தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் போடுறாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ எல்லாம் நாங்கள் இப்போ ரூபி பொரிச்சது எல்லாம் கிண்ட தானே போகிறோம். அதால் நாங்கள் இப்போ கொஞ்சம் தேங்காய் தான் போடுது. இப்போ நாங்கள் குழச்சி இப்படி கிளறி போட்டு அடுப்பில் வைக்க போகிறோம் அவிகிறதுக்கு புட்டு.
கொஞ்சம் மா எடுத்துட்டு அடைச்சி விடுங்க. இப்படி கைப்பிடி வந்தால் அது விட்டு போச்சு. அதை வந்து கண் அடைக்க வேணும். இதுக்கெல்லாம் ஆவி போதாண்டு இப்போ ரூவியாக்கள் அடைக்கிறவன். சரி, என்ன ஃபுட்டு அவிஞ்சு வந்துடுது. கடையில் வாங்கி உலையில் போட்ட மாதிரி, கடையில் வாங்கி உலையில் போட்ட மாதிரி கிடக்கு இந்த கதை. நாங்கள வாங்கி சொல்லுங்க. இப்போ அவிச்சா ஃபுட்டை உடனே இன்னொரு சட்டிக்காக போடுறீங்க. இப்போ இந்த புட்டு இதுக்கு இப்போ நான் இந்த பொரிச்சு வச்சிருந்த மிரக்கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் நாங்கள் கொஞ்சத்தை போடுவோம். இதில் கலந்து குழச்சி சுரா புரியானு செய்கிறீங்களா? என்ன புரியானியோ புட்டு கொத்தன்றோம் நாங்கள். இது கொத்துறையில ஆனால் கிளற பிரியாணி கொத்தாம கிளற. இப்போ இந்த பொரிச்சு வச்சிருந்த முட்டையே நாங்கள் இதுக்கு போடுவோம். அடுப்பில் வைக்கையிலேயே நான் இந்த மண் சட்டிக்கு வச்சேன். மண் சட்டி காய்ஞ்சோடனே எல்லாத்தையும் போட்டு நாங்கள் கலக்கிறோம். இதோட நான் கொஞ்சம் தூளுப்பு போடுறேன். என்னென்னா லீக்ஸ் வதக்கேக்க நான் உப்பு சேர்க்கையில். இங்கே பாருங்க எங்கட புட்டுக்கோத்தை எப்படி இருக்குதாண்டு. சரி, பார்த்துருப்பீங்களா என்ன இன்றைக்கு எப்படி நாங்கள் புட்டுக்கோத்து செய்த முறை என்ன? உடனே இங்கே மாவரத்து அங்கே குழச்சி இல்லை காலமே சார்மி காலமே அரிசி தனியாக விட்டு பக்கமே செய்து கொண்டு இருக்கிறோம். தனியாக விட்டுட்டு அதுக்கு இல்லை சமைச்சிட்டு பிறகுதான் வறுத்துட்டு இடித்து வறுத்து இப்போ சர்மி வந்து மாறி அதை வறுக்க தொடங்க. நான் இஞ்சால புட்டுக்கோத்து செய்ய தொடங்கி விட்டேன். சாப்பிட்டு வீடியோ எடுக்க இல்லாமல் இருக்கு. என்னடா பொழுது சாஞ்சுட்டுது. அப்போ நீங்க பிள்ளைகள் எல்லாம் பசியில வேறு எல்லாரும் குந்தங்களை ஏந்தி வச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் இதோட காணொலியாக முடிப்போம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற மறந்துடாமல் உங்களோட உறவுகளுக்கு எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுங்க. இப்போ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.